ஸ்டாண்ட்ல ஆப்பிள் விற்கிற ஒரு பையன் வந்தோன்னா குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு ஆப்பிள கட் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு பீஸா கொடுக்குறான். எல்லாரும் அதை டேஸ்ட் பார்த்துட்டு ரொம்ப அருமையா இருக்கு, விலை எவ்வளவுன்னு கேட்டா 200 ரூபாய் சொல்றான். 180 ரூபாய்க்கு கேட்கிறாரு, முடியவே முடியாது அப்படிங்கிறான். ஒரே ரேட்டு தாங்க 200 ரூபாய் அப்படின்னு சொல்றான். யாருமே வியாபாரம் பண்ணல. அவனுக்கு பின்னாடி கொஞ்சம் வயதானவர், நடுத்தர வயது இருக்கிற ஒருத்தர் பஸ்ல ஏறி அதே ஆப்பிள் 150 ரூபாய்க்கு விற்கிறாரு. முக்காவாசி ஆப்பிள் அவர்கிட்ட வித்து போயிடுது. இதை பார்த்துட்டு இருந்த கண்டக்டர் கேட்கிறாரு, ஏக்கன்னா 50 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணிட்டு போயிட்டாரு, நீ சொன்ன ரேட்டை விட குறைக்கவே இல்லை. அதுக்கு அவன் சொல்றான், என்னுடைய அப்பா தான் அப்படின்னு சொல்றான். நம்ம மக்கள் எப்பவுமே 100 ரூபாய் பொருளை 80 ரூபாய்க்கும் 50 ரூபாய் பொருளை 30 ரூபாய்க்கும் தான் கேட்பாங்க. அதனால வழக்கமா கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா 80 ரூபாய் பொருளை 100 ரூபாய் சொல்லி வியாபாரம் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் மாத்தி யோசிச்சேன். நான் முதல் எல்லா பஸ்லயும் ஏறி விலை ரொம்ப ஜாஸ்தியா சொல்லி குறைக்காம வந்துருவேன். பின்னாடி எங்க அப்பா போய் விலை குறைவா சொல்லும் போது அதுக்கு இது பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் வாங்கிடுவாங்க. இதுதான் என்னுடைய பிசினஸ் ட்ரிக் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.